மக்களிசை மாமணி விருது இசைத்துறையில் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள தாக்கத்தை ஏற்படுத்திய கலைஞர்களை கொண்டாடுவதற்காக கொடுக்கப்படும் மதிப்புமிக்க விருதாகும். இந்த விருது அவர்களின் திறமை மற்றும் அவர்களின் நீடித்த பங்களிப்புகளின் தொடர்ச்சியை கௌரவிக்க கொடுக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக நாட்டுப்புற இசை, கானா, பறை, ஒப்பாரி என இதுவரை புகழ்பெற்ற 19 கலைஞர்களுக்கு மக்களிசை மாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது. சாதிய அமைப்புகளுக்கு சவால் விடும் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் குரல்களை பதிவு செய்யும் இசைக்கலைஞர்களின் முக்கிய பங்கை அங்கீகரிக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூக கலைஞர்களுக்கு வரலாற்று ரீதியாக தகுந்த அங்கீகாரமும் மேடைகளும் மறுக்கப்பட்ட நிலையில் மக்களிசை மாமணி விருது அதற்கான மேடையையும் அங்கீகாரத்தையும் தந்து அவர்களுக்கு விருதையும் அளிக்கிறது. நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைக்கும் மார்கழியில் மக்களிசை நிகழ்வின் முத்தாய்ப்பான இந்த தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டிற்கான மக்களிசை மாமணி விருதை பெற இருக்கும் கலைஞர்களுக்கு விருதை தர இருக்கும் ஆளுமைகளை இப்பொழுது நான் மேடைக்கு அழைக்க இருக்கிறேன். முதலாவதாக, ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம், சாதி மறுப்பு திருமணம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என சொன்னவர், வாச்சாத்தி வழக்கை இறுதி வரை நடத்தியவர், மரியாதைக்குரிய தோழர் சிபிஎம் மாவட்ட செயலாளர் சண்முகம் அவர்கள். மாநில செயலாளர் சிபிஎம் மாநில செயலாளர் வாங்கயா. சிபிஎம் தமிழ்நாடு மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் மேல வரவேற்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அடுத்ததாக, பஞ்சமி நில மீட்பு, பெண்கள் முன்னணி, பெண்கள் மாநாடு, சமூக சமத்துவ படை என பல புரட்சிகர செயல்களை மேற்கொண்ட எழுத்தாளர், செயற்பாட்டாளர், இதழியலாளர், பெருமரியாதைக்குரிய சிவகாமி IAS அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. வில்லன், குணச்சித்திரம், நகைச்சுவை என பல்வேறு கதாபாத்திரங்களால் தமிழ் சினிமாவை ஆண்டு வரும் பெரும் நடிகன் ரங்கன்வாதியார் திரு பசுபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இறுதியாக, தமிழ் சினிமாவில் கவித்துவத்தையும் கலைப்பண்பையும் ஒருங்கே கொண்டு வருபவர், சமகால ஜென்சி இளைஞர்களின் செல்ல பிள்ளை என இவரை சொல்லலாம். இன்டலெக்சுவலும் என்டர்டெயினும் ஒருங்கே கொண்ட தனித்த ஆளுமை இயக்குனர் மிஷ்கின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you so much. 2 விருதாளர்களையும் தற்போது மேடைக்கு அழைக்கிறோம். Standing ovation for the great artist of the Tamil martial culture.
Standing ovation, clap for them, the greatest musicians and performers of Tamil martial culture. மார்கழியில் மக்கள் இசை மாமணி விருது 6வது சீசன். நன்றி. ரூபாய் அவர்களுக்கான என்னுடைய சிறிய அன்பளிப்பு. இதனால் நீளம் பண்பாட்டு மையம் பெருமை அடைகிறது. தமிழ் ஷோவில் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத ஒரு கலைஞர்களுக்கு நம்முடைய மார்கழி மக்கள் இசை மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களுடைய கரவழி கொண்டு அழைத்து கொடுத்திருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச். மிக நிகழ்வான ஒரு தருணம். தர்மம்மாள் அவர்கள் சில வார்த்தைகள் பேசலாம். பெட்டுக்கு மண் சுமந்து சொக்கர் புறமனால் அடியும் பட்டு கட்டுக்கு மரம் சுமந்த கடம்பவன காடு மதுரை. நான் பிறந்தது மதுரை. அந்த மதுரையில ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு பெண்ணாக பிறக்காம ஒரு ஆணாக நான் பிறந்தேன் சின்ன வயசுல. மைக் இல்லாத நேரத்துல இருந்து இன்டர்வென்ஷன் இல்லாத நேரத்துல இருந்து இன்றைக்கு நேருக்கு நேர பார்த்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு வீடியோ கான் வந்துருச்சு. நான் அந்த காலத்துல நான் இந்த கரகாட்டம், நான் ராஜா ராணி ஆட்டம், ஒப்பாரி, மாரடி பாட்டு, தாளாட்டு, பல மர்ம கொலைகள், பெரிய பெரிய சண்டியர்கள் சொன்ன தாதாக்கள் பாட்டு, அரசியல் பாட்டு, இப்படி எல்லாம் பாடுறதுக்கு அந்த நேரத்துல ஆத்தூர் அரைப்பவே ஐயங்கோட்டை தாளம் போவேன், ஐயங்கோட்டை தாளம் போவேன், சேத்தோர் செவந்தி பூவைய ஆசை கண்ணாட்டி, ஒன்ன சேர மனம் கூட நேச பொண்டாட்டி. மைக்கு இல்லாத காலத்துல 4 மூலையில 4 முள்ளு மரத்தை கட்டி அதுல பெட்ரமாஸ் லைட்டு கட்டியிருப்பாங்க. அதுல தான் நாங்க ஆடுவோம். இன்றைக்கு இன்டர்நெட் வந்துருச்சு. இப்ப எப்படி படிக்கிறது பாட்டு? மஞ்ச குளிச்சு பொட்டி வச்சு மையெழுதி கொண்ட ஓட்டி, மஞ்ச குளிச்சு பொட்டி வச்சு மையெழுதி கொண்ட ஓட்டி, 5 பையந்திக்கிட்டு அவசரமா போற பிள்ளை, நீ யாருன்னு தெரியல நில்லு ஊரு பேரு என்ன சொல்லி, நீ யாருன்னு தெரியல நில்லு ஊரு பேரு என்ன சொல்லு. என்னையா என் ஊர் பேரை கேட்கிற? எனக்கு மஞ்ச வெயில அடிச்சு மலவாய கட்டியதில்ல, கொஞ்சம் வெயில நம்பி தஞ்சமண்டி நானு வந்தேன் மதுரையா. எனக்கு ஊரு, எனக்கு ஆட்டக்கார தர்மம்மாவன் பேரு, எனக்கு மதுரையா நல்ல ஊரு, எனக்கு ஆட்டக்கார தர்மம்மாவன் பேரு. இப்ப நாங்க அப்படி படிக்கிறோம். அப்படி படிக்கிற நேரத்துல மார்கழி என்றது எது? ஒரு தெய்வத்துக்கு உகந்த மாதம் மார்கழி. இந்த மார்கழி இசைன்னு சொன்னாக்க மக்கள் இசை. அந்த நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து எங்க ஐயா பான ரஞ்சித் ஐயா எனக்கு இந்த 50,000 கொடுத்து, எங்களுக்கு இவ்வளவு மரியாதையும் கொடுத்து, இத்தனைக்கு இல்ல 21ல மதுரையில நடந்துச்சு. அப்பவே நான் இவங்கிட்ட நான் பாடுனேன். அதுல எங்க ஐயா பானா ரஞ்சித்தையே என்னை குறி வச்சிருந்திருக்காங்க. ஒரு திருநங்கையே இருந்தும் இவ்வளவு திறமையா ஆடுறாங்க பாடுறாங்க. கரகாட்டத்துல பல சாகசங்கள் செய்வேன். தலையிலேயே சோறாக்குவேன், தலையிலேயே நான் ஆம்லெட் போடுவேன். அடுத்தபடியாக கண்ணை கட்டி தேங்காய் உடைப்பேன், கண்ணை கட்டி வாழைக்காய் வெட்டுவேன், கண்ணுல ஊசி எடுப்பேன், கீழே பெம்பை ஏத்தி இறக்குவேன். அடுத்தபடியாக என்ன செய்வேன்? தீப்பந்தம், உடல் பூரா தீப்பந்தம் வச்சு விளையாடுவேன். ராஜாராணி ஆட்டத்துல பல பாட்டுகள் படிப்பேன். அதுல குறவன் குரத்தி ஆட்டம், ராஜாராணி ஆட்டம், பேய் ஆட்டம், சாமி ஆட்டம், அக்னி செட்டி ஆட்டம், இத பூராமே பேட்டி எடுத்தது யாருங்க? எங்க ஐயா ஹரிபாபு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த நிக்கிறாரு பாருங்க. அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு, பப்புன் சேனல். எங்க ஐயா மனசும் அவங்க மனசும் எங்க ஐயா பாரு ரஞ்சித் ஐயா
எங்களுடைய திருநங்கை உலகத்துல இருக்கிற திருநங்கைகளுடைய ஆசீர்வாதத்தினால அவங்க வந்து இன்னும் பெரிய பெரிய இன்னும் மக்களுக்கு இன்னும் அவங்க கொடுக்கணும். அந்த அம்பேத்கர் சட்ட மீது அம்பேத்கர் எப்படி வழி நடந்தாரோ அந்த வழியில எங்க ஐயா நடந்துகிட்டு இருக்காரு. கண்மணியே கண்மணியே கண்ணே நீ பாரு, நம்ம அம்பேத்கர் செய்து வந்த சேவையை கேளி. கண்மணியே கண்மணியே கண்ணே நீ கேளி, எங்க அம்பேத்கர் செய்து வந்த சேவையை கேளி. பட்டிக்காடி என்று சொல்லி பறந்துமே போச்சு, பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வசதிகளும் செய்து வச்சாரு. திட்டம் போட்டு சட்டங்களை அமைச்சு வச்சாரு அம்பேத்கர். திட்டம் போட்டு சட்டங்கள் எல்லாம் அமைச்சு வந்தாரு. எங்களுடைய குரு ஆசான் பெருமாள் கவியை கேட்டு நீங்க தெரியணும் பேச்சு. எங்க ஐயா அம்பேத்கர் சட்டமேத அம்பேத்கர் ஐயாவுடைய வழிவந்து எங்க ஐயா போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களை மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இல்லை, இன்னும் பல நாடுகளில் போய் இப்படி நிகழ்ச்சிகளை நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களுடைய திருநங்கைகளுடைய ஆசீர்வாதம் இங்க வந்திருக்கு. சென்னையில் உள்ள மக்கள் இல்ல, பக்கத்துல உள்ள 15,000 மக்கள் வந்திருக்கிறவங்க எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தினாலையும் இங்க இருக்கிற மக்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் என்னுடைய மதுரையில் உள்ள ஒரு சின்ன திருநங்கை தர்மம்மா அவளுடைய நான் மன்றி எனக்கு பேசவே எனக்கு அங்க ஐயா சொன்ன எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு 50,000 எங்கேயுமே நாங்க பார்த்தது இல்லைங்க ஐயா. இன்னைக்கு 50,000 மொத்தமா பார்த்திருக்கேன். நான் ஆடுனேன்னு சொன்னாக்க 30 ரூபாய், அந்த காலத்துல 72ல 30 ரூபாய், 15 ரூபாய், 10 ரூபாய் ஆடுனே. அதை வச்சு நாங்க வட்டி கட்ட மாட்டேன். இன்னைக்கு இந்த வாடகைக்கு இந்த நகை ஊரை வாங்கி இந்த ஸ்டேஜ்ல ஏறணுமே அள்ளி போட்டு வந்திருக்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு இந்த நகை ஊரை அள்ளி போட்டு வந்திருக்கேன். எங்களுடைய நாட்டுப்புற கலை அழிஞ்சுக்கிட்டே போகுது. இப்படி முதவே எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்கண்டா நான் சொல்லி கொடுத்த பிள்ளைங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு என்ன பெனிஃபிட், நீங்க எவ்வளவு காலமா ஆடுறீங்க, என்ன உங்களுக்கு மரியாதை, என்ன நீங்க அவதாரம் வாங்கினீங்க வாங்கடிங்கிட்டு. நான் வந்து பெண்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், திருநங்கைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க ஐயா பானா ரஞ்சித் ஐயா 50,000 தூக்கி சொலையா கொடுத்தாரு. இதுக்கு மேல எனக்கு என்னடி வேணும் அப்படின்னு நான் இனி போய் ஊரா தமுக்கடிப்பே இதுல போட்டு விடுவேங்க ஐயா. வாட்ஸ்அப்ல என்ன வேற எதுல நிறைய போட்டு விட்டு எங்க ஐயா சட்டமேத அம்பேத்கர் வாழ்க, சட்டமேத அம்பேத்கர் வாழ்க. தேங்க்யூ தர்மம்மாள். கிளாப் ஃபார் தர்மம்மாள். தேங்க்யூமா. நன்றி நன்றி நன்றி. அப்படி வந்துருங்க ஐயா. மூர்த்தி அவர்கள் நீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லலாம். ஐயா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதை விட எங்கள் ஐயா அம்பேத்கருக்கு பதிலாக எங்கள் ஐயா பா ரஞ்சித் ஐயா நமக்கு இப்போதைக்கு அம்பேத்கர் ஐயா தான். நான் மனப்பூர்வமாக எனக்கு எப்பயே தெரியும் ஐயாவை பற்றி. ஆனால் ஐயாவால் இப்போ எனக்கு இந்த மேடை கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் கடலூர் தாலுக்காவில் கிளியூ போன்ற கிராமத்தில் படித்து முடிஞ்சு படிப்பு வரவில்லை. உடனே பரம்பரை தொழிலை நான் கற்றுக்குவேன்ட்டு எங்கள் ஐயா குறிஞ்சிப்பாடி போயிட்டு சிச்சைக்கு போயிட்டு வந்தேன். அது வந்து நான் நல்லபடியாக என்னால் ஒரு 10 பசங்களை உருவாக்கியிருக்கிறேன். எதை செய்தாலும் கரெக்டாக செய்யணும். கொஞ்சமாக வாசித்தாலும் சுத்தமாக எங்கள் ஐயா என்ன சொன்னார் அதை வாசிப்பேன். அடுத்தபடியாக என்னை கொண்டு நிறையா என்னோட பாடம் கற்பித்த பசங்க ஃபுல்லாகவே வெளிநாட்டுக்குள்ளே கூட இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். ஆனால் நாங்கள் பரம்பரையாக நாங்கள் மேலே கச்சேரி வாசிப்போம். எனக்கு இந்த மேடை கிடைச்சது எங்கள் அண்ணன் கோப அண்ணன் அவர்கள். இங்கே இருக்கிற எங்கள் அண்ணன் பேர்கள் எல்லாம் தெரியவில்லை. என் தம்பி ராமு தம்பி பறை வித்துவான், அவர் பறை வித்துவான் அவருக்கும்
இங்கே உள்ள அனைத்து எங்கள் பாண்டிச்சேரி உள்ள எங்கள் அண்ணா ஐயாமாருக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நீங்கள் தான் என்னை இந்த மேடைக்கு அழைச்சிங்க. இதுக்கு மேலே அது இந்த நீல பண்பாட்டு மையமும் நம்ம அண்ணா ரஞ்சித் ஐயா அவர்களுக்கும் நான் கையை பூட்டி விரும்பி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. 2 விருதாளர்களையும் உங்களுடைய கரவொலிகளுடன் இந்த மேடையிலிருந்து நாம் வழி அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐயா வாங்க. Clap for them. நன்றி. வந்திருந்த சிறப்பு ஆளுநர்களுக்கு பா ரஞ்சித் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் நமக்காக நம்மளுடைய நிகழ்வு குறித்து சில வார்த்தைகள் பேசுவார்கள். முதலாவதாக சிவகாமி IAS அவர்களை சில வார்த்தைகள் பேச. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு பெரிய திருவிழாவை ஏற்பாடு செய்த பா ரஞ்சித், நீலம் பண்பாட்டு குழுவினர் மற்றும் இங்கே கூடியிருக்கும் திரையுலக பிரபலங்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஒரு சில வார்த்தைகளை நான் கூற விரும்புகின்றேன். இங்கே கலந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. நான் மிகவும் பாராட்டுகின்ற பல இயக்குனர்கள், மிஷ்கின் உள்ளிட்ட பல இயக்குனர்கள், திரு இங்கே இருக்கும் நடிகர் அவர்கள் மற்றும் பல நடிகர்களை பார்க்கும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. மட்டுமின்றி இங்கே பல மாநிலங்களிலிருந்து வந்து பர்ஃபார்மன்ஸ் செய்தார்கள். அதையும் மிகச் சிறப்பாக இருந்தது. பல வடிவங்கள், அதாவது பாரம்பரிய இசையிலிருந்து, அதாவது நமக்கும் ஒரு பாரம்பரியம் உள்ளது, அந்த பாரம்பரிய இசையிலிருந்து இப்போதுள்ள ஹிப்ஹாப் மற்றும் ரேப் போன்ற பல நிகழ்ச்சிகளை பார்க்க முடிந்தது. ஒன்று ரஞ்சித்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர் இந்தியாவிலேயே, நான் முதலில் தமிழகம் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு ஆய்வு செய்த போது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அவரை போன்ற ஒரு இயக்குனர் நான் பார்க்கவில்லை. ஏனெனில் சிறந்த படங்களை இயக்கியது மட்டுமின்றி சமூகத்தில் பண்பாட்டு மாற்றத்திற்காக நீலம் என்கின்ற புத்தகம் மற்றும் ஒரு லைப்ரரி, ஆங்காங்கே இந்த பண்பாட்டு குழுவின் மூலம் களச் செயல்பாடுகள், அதில் ஒன்று மார்கழியில் மக்கள் இசை என்று தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மக்கள் மீது கொண்டிருக்கின்ற இந்த பேரன்பும் இந்த சமூகம் மாற்றம் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புவதும் இந்த நிகழ்ச்சி மூலம் மிக தெளிவாக நம்ம எல்லோருக்குமே புலப்படுகின்றது. பாரம்பரிய இசை என்பது இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அடைபட்ட சில இடங்களில் அதை கட்டணம் கட்டி அதை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இங்கே பெரும் மக்கள் திரளாக எல்லோரும் ஆங்காங்கே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும்
இதை ரசிக்கும் அளவில் மக்கள் இசை இருக்கிறது. இங்கே அது ஒரு பெரிய, அதாவது பேரலல், அங்கே ஒரு நடக்கிறது, இங்கே ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இரண்டுக்கும் தொடர்பில்லையா என்ற ஒரு கேள்வி வருமானால், கிளாசிக்கல் மியூசிக் என்றாலே அது வெஸ்டர்ன் ஆகட்டும் அல்லது இந்தியாவினுடைய பாரம்பரிய இசையாகட்டும் மக்களிடமிருந்து பெறப்பட்டது தான். 11ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய இந்த கிளாசிக்கல் என்கின்ற வார்த்தை ரோமன் மற்றும் கிரீக் போன்ற மக்களினுடைய இசையிலிருந்து எடுக்கப்பட்டவை தான். என்ன வித்தியாசம் என்றால் அதற்கு நோட்ஸ் உண்டு, எழுத வேண்டும், கணக்குகள் உண்டு, அளவுகள் உண்டு. ஆனால் மக்கள் இசைக்கு உணர்ச்சி, மக்களினுடைய அனைத்து வாழ்வியலும் உள்ள அம்சங்களை, அது துக்கமாகட்டும், மகிழ்ச்சியாகட்டும், கோபமாகட்டும், ஆரவாரமாகட்டும், ஆடம்பரமாகட்டும், எதுவானாலும் அதை இசை மூலமும் நடனம் மூலமும் வெளிப்படுத்துகின்ற ஒரு விதம்தான் நமது மக்கள் இசையாகும். எப்படி இளையராஜா அவர்கள் இந்த கர்நாடிக் மியூசிக்கும் நமது மக்கள் இசைக்கும் ஒரு ஃபியூஷன் ஏற்படுத்தினார். அந்த வகையிலே அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இசையிலே கொண்டு வந்திருக்கின்றார். அதே போல இங்கே நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நேரடியாக மக்கள் இசை என்பது வெஸ்டர்னுடைய ரேப் மற்றும் ஜாஸ் மற்றும் ஹிப்ஹாப் இவற்றினோடு ஃபியூஷன் ஆகி வருவதை நாம் பார்க்கின்றோம். இதனால்தான் இங்கே நாதஸ்வரம் வாசித்த மூர்த்தி அவர்கள் பேசும்போது நமது பாரம்பரிய இசை அழிந்து கொண்டு வருகிறது என்று சொன்னார். அதை அவர் ஆந்தோனி அவர்கள் பாடும் பொழுது ஆராரோ என்ற குரலிலே உள்ள அந்த மிருதுவும் நம்மை மனதை இழக்கக்கூடிய நமது நரம்புகளை செயலெடுக்க வைக்கின்ற ஒரு குரலும் நாம் கேட்டோம். இந்த மேடையில் நான் நிற்கும் பொழுது K.A. குணசேகரன் அவர்கள், தலித் சுப்பையா அவர்கள் போன்றவர்களை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அவர்கள் சிறிய மேடைகளிலே, கிராமங்களிலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் அம்பேத்கர் பாடல்களையும் விழிப்புணர்வு பாடல்களையும் பாடினார்கள். இங்கு ஒரு பெரிய மேடையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே நம்ப முடியாமல் இருக்கிறது. இது இன்னும் விரிவாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று சேர வேண்டும். ஏனெனில் நாம் இன்று சிரிக்கிறோம், நாளை அழுவோம். மக்கள் அப்படித்தான். ஆனால் இந்த சிரிப்புக்கும் அழுகைக்கும் இடையிலே ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் சமநிலை என்று பெயர். இசையோ நடனமோ இலக்கியமோ அதனுடைய உச்சபட்ச குறிக்கோள் என்னவென்றால் இந்த சமநிலையை அடைய வேண்டும் என்பதுதான். கலைஞர்கள் தங்களுடைய உடல் மொழியினாலும் குரலினாலும் தங்களுக்குள்ளே ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அம்பேத்கர் பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அம்பேத்கர் வழியில் தானாகவே நடக்க தொடங்கி விடுவார்கள். அதே போலவே இங்கு இதை கேட்பவர்களும் அம்பேத்கரை பற்றி படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உடையவர்களாக மாறுவார்கள். இது ஒரு வகையான மன உறுதியை நமக்கு அளிக்கும். துன்பம் வரும் வேளையில் நாம் அழமாட்டோம், ஒரேடியாக கூத்தாடவும் மாட்டோம், ஒரு சமநிலைக்கு செல்வோம். அதற்கு இந்த கலை நிகழ்ச்சி உதவியாக இருக்கிறது என்று கூறி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தோழர் சண்முகம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாபெரும் மார்கழி மக்களிசை நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற இந்த அருமையான வாய்ப்பை வழங்கியமைக்காக என்னுடைய மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு மாபெரும் மக்கள் பண்பாட்டு நிகழ்வாக சென்னை மாநகரில் இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அரங்கத்திற்குள் நடந்து கொண்டிருந்த இசையை தெருவுக்கு கொண்டு வந்து அதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் நடத்தியிருப்பதற்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு திறமையான கலைஞர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மேடை கிடைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில் பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களை இந்த மேடையில் ஏற்றி அவர்களை பாராட்டவும் போற்றவும் செய்கிற இந்த நல்ல நிகழ்வை நாம் அனைவருமே வரவேற்க வேண்டும், போற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய முழக்கத்தை செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு சுதந்திரமான முறையில் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் சிறப்பாகவும், ஏற்கனவே தோழர் சரவணன் மற்றும் பல தலைவர்கள் சொன்னதைப் போல இது 6வது ஆண்டாக இருந்தாலும் 100வது ஆண்டை கடந்து இது வெற்றி பெற வேண்டும். அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர், தேங்க்யூ. திரைக்கலைஞர் எங்கள் வாத்தியார் பசுபதி அண்ணன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிகழ்வுல கலந்துக்கிறது. நான் போன முறையும் சொன்னேன், மார்கழியில் மக்கள் இசைங்கிறது எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். தொடர்ந்து நிறைய பேரும் அதை சொல்லியிருக்காங்க. அந்த அரசியல் பழகுங்கிற அதோட நீட்சி தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய க்ரௌட் இங்கே பார்க்க முடியுது. போன தடவை நான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது ரொம்ப சின்ன இடம், உள்ளே எவ்வளோ அரங்கத்துக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்களோ அதை விட ஒரு 3 மடங்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க, இடம் இல்லை. நான் அப்போ நினச்சேன், ஒரு பெரிய இடமா இருந்தால் நிறைய பேர் இந்த நிகழ்வை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்னு நினச்சேன். நான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிச்சயமாக பெரிய இடம், நிறைய பேர் இது உள்ளே வருவாங்க, வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இப்போ உள்ளே வரும்போது பார்த்தா பாதி பேர் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க, ஏன்னா உள்ள இடம் இல்லை நாங்கள். ஸோ இதோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்முன்னே நடக்குது. ரஞ்சித் வந்து எப்படி சொல்கிறது, என் தம்பி, அவரை நிறைய பேர் என்னென்னமெல்லாம் சொல்லி உசுப்பேற்றி விட்றாங்க. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதுதான் ரொம்ப சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க. அது நடக்கும், அது அப்பப்போ அந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதை தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னும் நிறைய தூரம் இருக்குது. இது மாதிரி இன்னும் ஒரு 3 மடங்கு நீங்கள் இந்த அடுத்த வருஷத்துக்குள்ளே கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நன்றி. சிம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன் திரு நாராயண் அவர்களை ஹேவ் சம் வேர்ட்ஸ் அபவுட் அவர் ஈவென்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷனில் நாங்கள் ஹெல்த்லேயும் வேலை செய்வோம், எஜுகேஷன்லேயும் வேலை செய்வோம், ஆனால் சைலண்ட்டாக வேலை செய்வோம். நான் லாஸ்ட் 3 டேஸில் ஸ்டேஜில் நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன். இது எங்கள் ஸ்டைல் இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் சே குட் நைட், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக எங்கள் அண்ணன் இயக்குனர் மிஷ்கின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சொல்வார்கள். முன்னால வர மாட்டான், வர முன்னால போனா பின்னாடி மாட்டான் பாரு. டேய், ஓகே, தேங்க்யூ. என்னடா நான் நடிகனா என்ன நடே இயக்குனர் என்ன? நன்றி, ரொம்ப சந்தோஷம் அன்புக்கு. ஆமாம், ஒரு 2-3 விஷயம் பேசணும், சீரியஸாக பேசணும், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சினிமாவில் 28 வருஷம். ரைட்மா, ஓகேம்மா, ஓகே ஓகே ஓகே. இந்த சினிமாவில் 28 வருஷம் இருந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் 2 சல்லடைகளால் நான் மனிதர்களை சல்லடை போட்டு பார்க்குறேன். இந்த 28 வருஷத்தில் அந்த 2 சல்லடையில் முதல் சல்லடை ஆளுமை. அந்த ஆளுமைன்ற சல்லடையில் நான் போட்டு அரிச்சு பார்த்ததில் எனக்கு வெளியே வந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து கமல் சார், பிசி ஸ்ரீராம், நாசர், இளையராஜா மிக பெரும் ஆளுமைகளாக நான் பார்த்தது. என்னுடைய
28 வருஷமா இந்த சல்லடையை போட்டு, இந்த ஆளுமைன்ற சல்லடையில போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மனிதர்கள் எப்பொழுதும் என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சல்லடை அறம். அந்த அறத்துல போட்டு சலிச்சு பார்த்த ஒரே மனுஷன் இந்த ரஞ்சித் தான். ரஞ்சித் வந்து அவன் தாயின் வயிற்றில் பிறந்த மூத்த மகன் தான், அவன் இளைய மகன் அவன். என் சினிமாவில் அறிவான மனிதர்களை நான் பார்த்துருக்கேன், அழுக்கான மனிதர்களை பார்த்துருக்கேன், உண்மையான ஒரு மனிதன் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதில் முதலாக நான் ரஞ்சித் தான் சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப சிந்திச்சு, நான் யூஸ்வலாக மேடையில் சிந்திக்காமல் பேசுவேன், ஏன்னா உண்மை பேசணும்னு. இந்த உண்மை ரொம்ப சிந்திச்சு பேசுகிறேன். இந்த 28 வருஷத்தில் நான் பார்த்த பொக்கிஷம் இந்த ரஞ்சித். அவன் என்னோட ஆஃபீஸுக்கு வரும்போது அந்த இரவுகள்லாம் அவன் வந்து, நான் எங்கேருந்து வந்தேன், எனக்கு என்ன வேணும், நான் என் இளைஞர்களை எப்படி நான் வழி நடத்தணும், நான் பிறந்ததுக்கு என்னுடைய சக குடும்பங்களுக்கும் என்னுடைய சக உறவுகளுக்கும் என்ன பண்ணணுன்ற மட்டும்தான் பேசுவோம். ஒரு காசிப் கிடையாது. அந்த டைரக்டர் பயங்கரமாக பண்ணிட்டாரு, இந்த நடிகர் பயங்கர, எந்த ஒரு காசிப் கிடையாது. அவன் பேசுறது எல்லாமே அறந்தான். அந்த இரவு ஃபுல்லாக என் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து அவன் காலு கடியில் உட்காந்து அவன் பேச பேச சண்டை போடுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. நான் தூரத்துலேருந்து என் குழந்தையை, என் தம்பியை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரஞ்சித் வந்து எனக்கு எப்போயாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவான். நான் ஒரு 3 மாதமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. அவன் ஃபோன் பண்ண உடனே அவன் அண்ணான்னு சொல்லுவான். என் லைஃப்பில் யாருமே என்னை அந்த அளவு பாந்தமாக ஒரு குரலில் அண்ணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு பாந்தம். ரஞ்சித் வந்து பெரிய மூர்க்கத்துக்குள்ள ஒரு மனிதனா தெரியும், ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் இன்னும் பால் குடிக்கும் ஒரு குழந்தை அவன். நான் இந்த விழாவுக்கு நிறைய தடவை கூப்பிட்ருக்கான். நான் வரலடான்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். இனிமேல் ஒவ்வொரு விழாவுக்கு நான் வருவேன். முதலாளாக நான் தான் இங்கே இருப்பேன். இந்த மேடையெல்லாம் கொஞ்சம் கொச்சன்னு செட் பண்ணியிருக்காங்க. நான் சூப்பராக செட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக அடுத்த வருஷம் நான் தான் இது ஃபுல் ஆர்ட் டைரக்ஷன். ஆக்சுவலி நான் தான் கூட நின்று நடத்துவேன். மனிதர்கள் வருவாங்கன்னு நினச்சேன். ஒரு பெரிய கடலே வந்திருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஞ்சித் அவன் அரசியல் தலைவன் அல்ல, அவன் மக்களை வழிநடத்தி மக்களுக்காக வாழ்ந்து மாண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவன். அவனுக்கு அரியாசனம் தேவையில்லை, உங்களுடைய இதயம் என்ற சிம்மாசனம் மட்டும்தான் அவனுக்கு தேவை. அவன் லைஃப் லாங் அப்படி தான் இருப்பான். எனக்கு தெரியும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்றான்னா நாங்கள் 2 பேரும் உட்காந்து ஒரு கஞ்சியை சாப்பிட்டுட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதன். அவனை வந்து கம்பேர் பண்ணலாம் இந்தியாவுக்குள்ள, இந்த தலைவர் அந்த தலைவர். நான் ஒரே ஒரு தலைவரோட கம்பேர் பண்றேன். ரஞ்சித் மார்ட்டின் லூதர் கிங் அவன். ஒரு மார்ட்டின் லூதர் கிங் அவன். தன் வாழ்நாள் முழுவதும் தன் சகோதரர்களுக்காக, தன் குடும்பத்திற்காக, இந்த உலகத்திற்காக வாழ்ந்துக்கிருக்க அவன் மனிதன் அவன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர் ஆன் த ஸ்டேஜ். நான் நிஜ லைஃப்ல ரொம்ப கம்மியான நல்லவர்களை தான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஞ்சித்தை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக ஐ எம் வெரி மூவ் டு சே திஸ். இங்கே வாடா குழந்தை, நிறைய கொஞ்சிட்டேனா? டேய் உன்னை நான் பொம்பளை இருந்தால் உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக வாடா டே, ரொம்ப அழகான வாட்ச்ரா. நீ உன்னையோட என் கையோட உன் கை தாண்டா அழகா இருக்கும். கருப்பர் நகரத்தின் கருப்பு வைரம் கருஞ்சிருத்தை இந்த ஊரு காவல் வீரன் மச்சான் நான் வீடு திரும்ப மாட்டேன் எங்க சாலில போட்டு காக்கு யாரு வந்தாலும் நம்ம வழியில மிஸ்கின் அண்ணா வாட்ச் தான் பயங்கர ஃபேமஸ். இல்ல என்ன கொடுக்கறது? ஆக்சுவலா உயிரை கொடுக்கலாம், ஆனா நிறைய படம் பண்ணணும், அதனால உயிரை கொடுக்க முடியாது. டேய் என்னடா நீ வந்து டேய் நீ செல்லண்டா, தங்கண்டா, டேய் தங்கம். Thank you, I am very moved. Thank you, love you. Thank you. அவரை பாட சொல்லி கேட்கலாமா? என்ன பாட்டு பாடுறது? தென்பாண்டி சீமையில
தேரோடும் வீதியில மான் போனவனே யாரடி இவனை யாரும் அடிக்க முடியாது. யாரடிப்பாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இப்போ பா ரஞ்சித் அவர்களுக்கு முன்னாடி நன்றி. சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் உங்களுடைய கரவொலி கொண்டு அவர்களை நாம் வழி அனுப்பி வைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.